ஆயுர்வேதமா சித்த வைத்தியமா எது பெருசு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இடத்துல இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஒரு பொதுவான மனமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழப்பத்தை கொடுக்கணும். எதையுமே ஒரு தெளிவாகவே இருக்கக்கூடாது, ஒரு குழப்பம் இருக்கணும். அது நல்ல விஷயத்துக்கும் குழப்பம் இருக்கணுன்றது தான் ஒரு இயற்கையான நீதியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ஆயுர்வேதத்தை விரும்புவாங்க, அதிகமானவர்கள் சித்த வைத்தியத்தை விரும்புவாங்க. இப்போ நம்ம சித்த வைத்தியமே சித்தர்களாக கண்டுபிடிக்கப்பட்டது சித்த வைத்தியம். இது தமிழ்நாட்டில் தான் உருவாகிருக்கு. ஸோ இதில் இதோடைய ஆரம்பம்னு பார்க்கும்போது வேதத்திலிருந்து வந்த ஆயுர்வேதத்தையும் சித்தத்திலிருந்து வந்த சித்த வைத்தியத்தையுமே நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் இதை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மக்களிடையே நீங்கள் சித்த வைத்தியம் பார்க்குறீங்களா, நீங்கள் ஆயுர்வேத வைத்தியத்தை பார்க்குறீங்களான்ற ஒரு கேள்வியை கேட்குறேன். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன். ஆயுர்வேத வைத்தியம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். உடனே பல பேர் கமெண்ட் கொடுப்பாங்க, டாக்டர் ஒரு பார்ஷியலாக இருக்கிறாரு. இப்போ நான் சித்த வைத்தியம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அப்பவும் எனக்கு கமெண்ட் வரும், டாக்டர் ரொம்ப பார்ஷியலாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், எனக்கு 2 கண் இருக்குது. 2 கண்ணில் எந்த கண் பெருசு, எந்த கண் நல்லது, எந்த கண் கெட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க இந்த ஆயுர்வேதம் சித்தம். இந்த வைத்தியத்தில் வித்தியாசமே கிடையாது. கண்கள் 2 தான், ஆனால் பார்வை 1 தான். அதே மாதிரி தான் இந்த சித்த வைத்தியமும் ஆயுர்வேத வைத்தியமும். நான் 2 வைத்தியத்தையுமே ஒன்று தான் பார்க்குறேன், இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ALMல இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுமே ஆயுர்வேதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஆயுர்வேத வைத்தியத்தை பார்க்குறோம். ஆனால் இன்னொரு ஸ்பீச்சில் நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன வித்தியாசன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஆயுர்வேதம் பெருசாக சித்த வைத்தியம் பெருசான்றத ஒரு எண்ணத்திலிருந்து கைவிட்டுட்டு எல்லாமே நம்மளுடைய இந்திய பாரம்பரிய வைத்தியம்ன்றதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை அங்கீகாரம் செஞ்சு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் இந்த வைத்தியம் போய் சேரணும், எல்லாருக்கும் பயன் கிடைக்கணும், பின்விளைவு அற்ற ஒரு சிகிச்சையை நோக்கி போகணும், ஒரு நோயுடைய ஒரு மூலாதாரத்துக்கு போய் ஆரம்ப நிலைக்கு போய் வேரோடு அந்த நோயை அறுத்து எறியணுன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய இந்திய குடிமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைத்தியம் போய் சேரணுன்றதெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய கடமையாக பார்க்குறோம்.